மகாபாரதம் பகுதி 14. புத்தகம் வாசிப்பது கோவிந்தராய் சுப்பிரமணி. தலைப்பு: கிருஷ்ணனின் சபதம். சிசுபாலனை கிருஷ்ணன் கொன்றுவிட்டான் என்ற செய்தி அவனுடைய நண்பன் சால்வனுக்கு எட்டியதும் அவன் மிகுந்த கோபம் கொண்டு பெரும் படையை கூட்டிக் கொண்டு துவாரகையை முற்றுகையிட்டான். அப்போது கிருஷ்ணன் இன்னும் நகரத்திற்கு திரும்பவில்லை. கிருஷ்ணன் இல்லாத சமயத்தில் துவாரகையை உக்கிரசேனன் காவல் காத்தான். பாரதத்தில் முற்றுகையை பற்றி படிக்கும்போது தற்கால யுத்த நடவடிக்கைகள் போலவே எல்லாம் காணப்படுகிறது. துவாரகை என்பது ஒரு தீவில் கட்டப்பட்ட கோட்டை. அதில் சகலவித காப்புகளும் நன்றாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தன. பல்லாயிரக்கணக்கான போர் வீரர்கள் இருப்பதற்கு தகுந்த இடங்களும் எந்திரங்களும் சுரங்க வழிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. பலவித ஆயுதங்கள், கவன் கற்களை வீசுகின்ற பொதிகள், வெடிமருந்து உள்ளிட்ட எல்லாம் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. புகழ்பெற்ற வீரர்களின் பெரும் கூட்டம் நகரத்திற்குள் இருந்தது. முற்றுகையிடப்பட்ட காலத்தில் நகரத்தில் யாரும் கள் குடிக்கக்கூடாது என்ற உக்கிரசேனனுடைய கண்டிப்பான உத்தரவு முரசு அறைந்து பகிரங்கமாக படுத்தப்பட்டது. நகரத்திலிருந்து நர்த்தனம் செய்கிறவர்களையும் மற்ற வேடிக்கை ஆட்டக்காரர்களையும் அப்புறப்படுத்திவிட்டனர். ஜலத்தை தாண்டி வரும் எல்லா பாலங்களும் உடைத்து விடப்பட்டன. கப்பல்கள் தடுக்கப்பட்டன. அகழிகளில் ஜலத்துக்குள் இரும்பு சூளங்கள் நடப்பட்டன. மதில்கள் எல்லாம் பழுது பார்க்கப்பட்டன. வழிகளெல்லாம் இரும்பு முள்கம்பிகள் நடப்பட்டு தடுக்கப்பட்டன. இயற்கையாகவே பிரவேசிப்பதற்கு கடினமாக இருந்த நகரத்துக்கு சால்வன் முற்றுகையிட்ட காலத்தில் இன்னும் அதிக கடினமான பந்தோபஸ்துகள் செய்யப்பட்டன. நகரத்தில் இருந்த யாரும் முத்திரையிடப்பட்ட ஆதாரச்சீட்டின்றி வெளியே போகாமல் தடுக்கப்பட்டார்கள். அவ்வாறே நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் கடுமையான உத்தரவு. சேனைகளுக்கெல்லாம் சம்பளம் உயர்த்தப்பட்டது. கொடுக்க வேண்டிய ஊதியங்கள் எல்லோருக்கும் தாமதமின்றி தாராளமாக தரப்பட்டன. சேனைக்கு எடுத்து கொள்ளப்பட்ட ஆட்கள் எல்லோரும் நன்றாக பரீட்சிக்கப்பட்டார்கள். கிருஷ்ணன் வந்து நகரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை பார்த்து மகா கோபம் கொண்டு சால்வன் மேல் படையெடுத்து சென்று ஜெயித்தான். பிறகு அஸ்தினாபுரத்தில் நடந்த செய்திகளும் பாண்டவர்கள் காட்டுக்கு துரத்தப்பட்டதும் தெரிந்து உடனே கிருஷ்ணன் பாண்டவர்கள் தங்கியிருந்த வனத்துக்கு சென்றான். பாண்டவர்களிடம் மிக்க அன்பு வைத்திருந்த போஜ குலத்தவர்களும் விருஷ்ணி குலத்தவர்களும் சேதி தேசத்து ராஜா திருஷ்டகேதுவும் கேகேயர்களும் இன்னும் பலரும் கிருஷ்ணனுடன் கூட்டமாக பாண்டவர்கள் இருந்த வனத்துக்கு சென்றார்கள். துரியோதனாதியர் செய்ததை கேட்ட இவர்கள் மகா கோபம் கொண்டு இவர்களுடைய இரத்தத்தை பூமி குடிக்கப் போகிறது என்றார்கள். விசாரிக்க வந்த அரசர்களின் பேச்சு முடிந்தபின் திரௌபதி கிருஷ்ண பகவானிடம் வந்தாள். ஒற்றை வஸ்திரத்தை தரித்து தீண்டாத நிலையிலிருந்த சமயத்தில் நான் சபைக்கு இழுக்கப்பட்டேன். திருதராஷ்டிர புத்திரர்கள் என்னை அவமானப்படுத்தி பரிகசித்தார்கள். அவர்களுக்கு நான் தாசியாகிவிட்டேன் என்றே எண்ணுகிறேன். பீஷ்மரும் திருதராஷ்டிரரும் நான் யார் என்பதையும் அவர்களுக்கு நான் மருமகள் என்பதையும் மறந்துவிட்டார்கள். ஜனார்த்தனரே, என் கணவர்கள் என்னை காப்பாற்றவில்லை என்றால் பிறகு பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டு அற்பர்களால் துன்பப்படுத்தப்பட்டேன். பீமனுடைய தேகபலம் பயன்படாமல் சும்மா கிடந்தது. கேவலம் பலவீனர்களும் கூட உலகத்தில் தங்கள் மனைவியை இரட்சிப்பார்கள். இவ்வளவு பாவம் செய்து துரியோதனன் எவ்வாறு உயிருடன் இருக்கலாம்? ராஜாதி ராஜனாக இருந்த பாண்டுவின் மருமகளாகிய நான் தலைமயிரை பிடித்து இழுக்கப்பட்டேன். 5 வீரர்களுடைய மனைவியாக இருந்தும் நான் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் எவ்வாறு உயிருடன் இருக்க முடியும்? மதுசூதனா, எனக்கு பதிகள் இல்லை, புத்திரர்கள் இல்லை, பந்துக்களும் இல்லை, சகோதரர்களும் இல்லை, நீரும் இல்லாமல் போனீர் என்று கோபவேசமாய் பெருமூச்சு விட்டு கொண்டு இரத்த கண்ணீர் கலந்த சொற்களை சொன்னாள். இவ்வாறு புலம்பிய திரௌபதியை கிருஷ்ணன் சமாதானம் செய்து, உன்னை யார் இவ்வாறு துன்புறுத்தினார்களோ
அவர்கள் எல்லோரும் இரத்தத்தில் நனைந்து உயிரற்று கிடப்பார்கள். நீ துயரப்பட வேண்டாம். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன். பாண்டவர்களுக்கு என்ன துணை வேண்டுமோ அதை நான் செய்வேன். நீ அரசர்க்கு அரசியாய் பட்டம் பெறுவாய். ஆகாயம் விழுந்தாலும் இமயமலை வெடித்தாலும் பூமி உடைந்து போனாலும் கடல் வற்றினாலும் என் வார்த்தை பொய்யாகாது, சத்தியம் என்று கண்ணன் திரௌபதிக்கு சபதம் செய்தான். இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா என்று மேல்வாரியாக தத்துவங்களை கையாண்டு வாதம் செய்யும் சிலர் மகாபாரதத்தில் கண்ணன் செய்த செயல்களை பற்றி விமர்சனம் செய்வதுண்டு. கற்பனா சக்தியோடு அந்த சத்தியத்தை நன்றாக ஆலோசித்தால் அவர்களுக்கு ஏற்படும் இத்தகைய சந்தேகங்கள் தீரும். இந்த சபதத்தை கண்ணன் செய்ததும் திரௌபதி சமாதானம் அடைந்து அர்ஜுனனை கடைக்கண்ணால் கண்ணீர் துளிகளின் வழியாக பார்த்தாள். அழகிய கண்களை உடையவளே, கண்ணபிரான் என்ன சொன்னாரோ அது நடக்கும், மாறாது என்று அர்ஜுனனும் சபதம் செய்தான். இப்படி கண்ணனும் பார்த்தனும் செய்த சபதத்தை எவ்வாறு நிறைவேறும் என்பதை காட்டி திருஷ்டித்யும்னன் தன் சகோதரியை தேற்றினான். நான் துரோணரை எதிர்த்து கொள்வேன், சிகண்டி பீஷ்மரை கொள்வார், அர்ஜுனன் தேரோட்டி மகன் கர்ணனுக்கு யமனாவான் என்று திருஷ்டித்யும்னன் சொன்னான். கிருஷ்ணன், நான் துவாரகையில் இருக்கவில்லை, இருந்திருந்தால் கட்டாயம் இந்த சூதாட்ட மோசத்தை நடவாமல் செய்திருப்பேன். திருதராஷ்டிரனும் துரியோதனும் என்னை சபைக்கு அழைக்காமல் இருந்தாலும் நான் போயிருப்பேன். பீஷ்மர், துரோணர், கிருபர் முதலிய பெரியோர்கள் சொல்ல வேண்டியதை சொல்லி இந்த நாசகார சூதாட்டத்தை நிறுத்தியிருப்பேன். நான் சால்வராஜனை எதிர்க்க வேண்டியதாகிவிட்டது. நாட்டை விட்டு வெளியே போயிருந்தேன். சிசுபாலனை நான் யாகத்தில் வதம் செய்தேன் என்கிற கோபத்தால் நான் துவாரகையில் இல்லாத காலத்தில் என் நகரத்தை சால்வன் முற்றுகையிட்டான். பிறகு நான் துவாரகை சென்றதும் விஷயம் தெரிந்து அவனை தொடர்ந்து துரத்தி செல்ல நேரிட்டது. அவனை வென்று வதம் செய்த பின்னரே இந்த சூதாட்ட நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டு உங்களை பார்க்க இங்கே வந்தேன். அணை உடைந்த பின் ஜலத்தை தடுக்க முடியாதது போல் உங்கள் துக்கத்தை இப்போது போக்க இயலாதவனாக இருக்கிறேன் என்றான். பிறகு கிருஷ்ணன் விடைபெற்று கொண்டு அர்ஜுனன் மனைவி சுபத்திரையையும் அவள் குழந்தை அபிமன்யுவையும் அழைத்து கொண்டு துவாரகைக்கு சென்றான். திருஷ்டித்யும்னன் திரௌபதியின் புத்திரர்களை அழைத்து கொண்டு பாஞ்சாலம் சென்றான். கிருஷ்ணனின் சபதம் முற்றிற்று. அடுத்தது தலைப்பு பாசுபதம். வனவாச ஆரம்பத்தில் பீமசேனனும் திரௌபதியும் சில சந்தர்ப்பங்களில் தர்மபுத்திரனோடு வாதிடுவார்கள். கோபமே சத்திரியனுக்கு லட்சணம் என்றும் சத்திரியனுக்கு பொறுமை தகாது என்றும் அது அவமானத்தில் முடியும் என்றும் பெரியோர்கள் வாக்குகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் காட்டி பீமசேனனும் பாஞ்சாலியும் வாதிப்பார்கள். தாம் செய்த சபதத்தை காப்பாற்றியே தீர வேண்டும், அனைவருக்கும் பொறுமையே மேலான தர்மம் என்று யுதிஷ்டன் உறுதியாக பதில் சொல்வான். வனவாசத்தை நிறைவேற்றாமலேயே உடனே துரியோதனனை தாக்கி அவனையும் அவன் துணைவர்களையும் கொன்று ராஜ்யத்தை மீட்க வேண்டும் என்பது பீமசேனனுடைய வாதம். வேத மந்திரங்களை பொருள் செய்து கொள்ளாமல் எழுத்தறிவு மட்டும் அடைந்தவன் திருப்பி திருப்பி மந்திரங்களை சொல்லிக்கொண்டு திருப்தி அடைவதை போல் நீர் பேசுகிறீர். உம்முடைய மதி குழப்பமடைந்திருக்கிறது. சத்திரியனாக பிறந்த நீர் வேறு குலத்தின் தர்மத்தை அனுசரிக்க பார்க்கிறீர். பிராமணத்தன்மை அடைந்து விட்டீர். இது பயன் தராது. சாஸ்திரம் என்ன சொல்கிறது? சத்திரியனுக்கு குரூரமும் கோபமும் லட்சணம். பொறுமை என்பது சத்திரியனுக்கு விதித்த குணம் அல்ல. கெட்ட எண்ணங்களை கொண்ட திருதராஷ்டிர புத்திரர்களை வீரர்களாகிய நாம் சும்மா விடலாமா? வஞ்சக பகைவரை வெல்லாத சத்திரியனுடைய பிறப்பும் பயனற்றதென்பது என் அபிப்பிராயம். வஞ்சகனை கொன்று அதனால் நரகம் அடைந்தாலும் அந்த நரகம் ஸ்வர்க்கத்திற்கு ஒப்பானது. உம்முடைய பொறுமை நெருப்பை காட்டிலும் மிக வெப்பமான தாபத்தை உண்டாக்கி என்னையும் அர்ஜுனனையும் இரவும் பகலும் தூக்கமில்லாமல் வாட்டுகிறது. நீசர்கள் நம்முடைய ராஜ்யத்தை கவர்ந்து கொண்டு அனுபவிக்கிறார்கள். செய்ய வேண்டிய காரியத்தில் பிரவேசிக்காமல்
மலைப்பாம்பு போல் செயலற்று கிடக்கிறீர். சபதத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர். உலகமெல்லாம் அறிந்த அர்ஜுனன் எவ்வாறு உலகத்தாரால் அறியப்படாமல் அஞ்ஞாதவாசம் செய்து முடிக்க இயலும்? இமயமலையை ஒரு பிடி புள்ளினால் மறைக்க முடியுமா? சிங்கங்கள் போன்ற அர்ஜுனனும் நகுல சகாதேவர்களும் எவ்வாறு மறைந்து சஞ்சரிப்பார்கள்? இவ்வாறெல்லாம் முடியாத காரியத்தை நாம் செய்ய பார்த்தாலும் திருதராஷ்டிர புத்திரன் ஒற்றர்களை உபயோகித்து நம்மை அறிந்து கொள்வான். இது நிறைவேறாத யோசனை. மறுபடியும் 13 வருடம் காட்டில் இருக்க வேண்டி நேரிடும். சபதத்தை முடிப்பது ஆகாத காரியம். இப்போது 13 மாதங்கள் நாம் காட்டில் இருந்தாயிற்று. சோமலதை இல்லாதிருந்தால் வேறு தலையை உபயோகித்து யாகம் முடிப்பார்கள். 13 வருஷத்திற்கு பதில் 13 மாதங்களே போதும். இதற்கு சாஸ்திரம் உண்டு. வஞ்சகத்தில் உண்டான சபதத்தை தவறினார்க்கு பிராயச்சித்தம் உண்டு. பாரம் சுமக்கும் காளை மாட்டுக்கு ஒரு பிடி புல்லை கொடுத்தால் அந்த குற்றத்திற்கு போதுமான பிராயச்சித்தம் ஆகும். சத்ருவை உடனே வதம் செய்வதென்று நிச்சயம் செய்யும் சத்திரியருக்கு வேறு மேலான தர்மமில்லை. இவ்வாறு பீமன் அடிக்கடி பலமாக வாதிப்பான். திரௌபதியோ தனக்கு துரியோதனனும் கர்ணனும் துச்சாதனனும் செய்த அவமானத்தை எடுத்துச் சொல்லி யுதிஷ்டனுக்கு தயங்கும்படியாக சாஸ்திர மேற்கோள்களை எடுத்து காட்டுவாள். யுதிஷ்டன் பெருமூச்சு விட்டு ஆலோசிப்பான். தர்மத்தை உபதேசித்து பயனில்லை என்று நீதியையும் பலாபலத்தை பற்றியும் எடுத்து உரைப்பான். பூரி சிரவசும் பீஷ்மரும் துரோணரும் கர்ணனும் அஸ்வத்தாமனும் பகைவனுக்கு துணையாக இருக்கிறார்கள். துரியோதனனும் அவன் தம்பிகளும் யுத்த பயிற்சி பெற்றவர்கள். பல சிற்றரசர்களும் பெரிய ராஜாக்களும் இப்பொழுது துரியோதனன் பட்சத்தில் இருக்கிறார்கள். பீஷ்மரும் துரோணரும் துரியோதனனை மதிக்கவில்லையாயினும் அவனை விட்டு கொடுக்க மாட்டார்கள். யுத்தத்தில் அவனுக்காக உயிரை விட காத்திருக்கிறார்கள். கர்ணன் சாமர்த்தியசாலி, எல்லா அஸ்திரங்களையும் அறிந்தவன், அசைக்க முடியாதவன், மகாரதன், அபாய முயற்சி எடுக்கும் தன்மை கொண்டவன். யுத்தத்தில் வெற்றி நிச்சயம் இல்லை, அவசரப்படுவதில் பயனில்லை என்று யுதிஷ்டன் சொல்லுவான். இவ்வாறு பேசி பாண்டவர்களின் பொறுமையை தர்மபுத்திரன் காப்பாற்றி வந்தான். பிறகு வியாசருடைய உபதேசத்தின் பேரில் புது அஸ்திரங்களையும் தேவர்களின் வரங்களையும் பெறுவதற்காக அர்ஜுனன் சகோதரரிடமிருந்து விடைபெற்று கொண்டு பாஞ்சாலியிடம் சொல்லப்போனான். தனஞ்சயா, உன்னுடைய காரியம் மங்களகரமாக முடிவு பெற வேண்டும். உன்னை பெற்ற குந்தி தேவி நீ பிறந்தபோது உன்னை பற்றி என்னவெல்லாம் விரும்பினாலோ அவற்றையெல்லாம் நீ அடைவாயாக. எங்கள் எல்லோருடைய சுகதுக்கமும் வாழ்வும் மானமும் ஐஸ்வர்யமும் உன்னை பற்றி நிற்கின்றன. அஸ்திரங்களுடன் திரும்பி வருவாயாக என்று பாஞ்சாலி மங்கள வார்த்தை சொல்லி அனுப்பினாள். அர்ஜுனன் தவம் செய்ய சென்றபோது திரௌபதியின் உள்ளம் தாயின் உள்ளத்தை போல் பேசிற்று. மனைவியாக இருந்தபோதிலும் குந்திக்கு பதிலாக ஆசீர்வதிக்கும் மொழிகளை சொன்னாள். குந்தி விரும்பிய மங்களமெல்லாம் உமக்கு ஆகுக என்று ஆசீர்வதித்தார். அஸ்திரங்களுக்காக தவம் செய்ய போன அர்ஜுனன் அடர்ந்த காடுகளை தாண்டி இந்திரகீல மலைகளை அடைந்தான். ஒரு கிள பிராமணனாய் கண்டான். குழந்தாய், வில்லும் கவசமும் பாணமும் கத்தியும் தரித்து கொண்டிருக்கிறாயே, நீ யார்? இங்கே அஸ்திரங்களால் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லையே. கோபத்தையும் இன்பத்தையும் விட்ட தவசிகளுடைய இருப்பிடத்தில் இந்த சத்திரிய வேஷம் என்னத்தற்கு என்று சிரித்து கொண்டே அந்த தவசி கேட்டார். அர்ஜுனனோடு அன்பாக பேசிக்கொண்டிருந்தார். பிறகு தன் உண்மை உருவத்தை காட்டி தானே இந்திரன் என்றும் தன் மகனாகிய அர்ஜுனனை கண்டு மகிழவே வந்ததாகவும் தெரிவித்தார். அர்ஜுனன் இந்திரனை வணங்கி, நான் வேண்டுவது அஸ்திரங்கள், எனக்கு அவற்றை தருவாயாக என்றான். இந்திரன், தனஞ்சயா, அஸ்திரங்களால் என்ன பிரயோஜனம்? இஷ்டமான போகங்களை கேள், மேலான உலகங்களை கேள் என்றான். தேவராஜனே, நான் போகத்தையும் மேல் உலகங்களையும் விரும்பவில்லை. பாஞ்சாலியையும் சகோதரர்களையும் காட்டில் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். நான் கேட்பது அஸ்திரங்களே என்றான். முக்கண்ணனாகிய சிவபெருமானை தரிசித்து சித்தி பெற்றால் உனக்கு திவ்ய அஸ்திரங்கள் கிடைக்கும்.
மகாதேவனை குறித்து தவம் செய் என்று சொல்லி 1000 கண்ணன் மறைந்தான். அதற்கு மேல் அர்ஜுனன் சிவபெருமானை தியானித்து இமயமலை சாரலில் நீண்ட காலம் கடும் தவம் செய்தான். பினாகமும் அம்புகளும் கையில் எடுத்துக்கொண்டு பரமசிவனார் உமாதேவியுடன் வேட உருவத்தில் அர்ஜுனன் இருந்த காட்டை அடைந்தார். அப்போது ஒரு காட்டுப்பன்றி அர்ஜுனனை தாக்க வந்தது. அந்த பன்றியை பினாகம் வளைத்த சங்கரனும் காண்டீபம் வளைத்த அர்ஜுனனும் ஒரே சமயத்தில் அம்பு எய்தி கொன்றார்கள். நீ யார்? ஸ்திரியுடன் இந்த காட்டில் ஏன் சஞ்சரிக்கிறாய்? நான் குறிவைத்த பன்றியை நீ எவ்வாறு அடிக்கலாம் என்று அர்ஜுனன் வேடனாய் வந்த சங்கரனை அதட்டி கேட்டான். ஓ வீரனே, மிருகங்கள் நிறைந்த இந்த வனம் காட்டுவாசிகளாகிய எங்களுடையது. நீ சுகத்துக்கு உரியவனாக தோன்றுகிறாய். ஏன் தனியாக இந்த காட்டில் சஞ்சரிக்கிறாய் என்று வேடன் அர்ஜுனனை ஏளனமாக பேசி தான் அடித்த பன்றி என்றும் அதை அர்ஜுனன் ஒப்புக்கொள்ளாவிடில் தன்னுடன் சண்டை செய்து வெல்ல வேண்டுமென்று சொன்னான். அர்ஜுனனுக்கு பெரும் கோபம் வந்தது. பாம்பு போன்ற பானங்களை வேடன் மேல் வருஷித்தான். அந்த அம்புமாரிகள் பரமசிவனாகிய வேடன் மேல் விழுந்து விழுந்து பயனற்று போனதை அர்ஜுனன் கண்டான். 100கணக்கான நாராசங்களை விட்டான். மலை எவ்வாறு கொள்வது போல் அவற்றை பிரசன்ன முகத்துடன் வேடன் ஏற்றுக்கொண்டான். பானங்கள் தீர்ந்து போன பிறகு வில்லில் நுனியால் வேடனை குத்தி அடிக்க ஆரம்பித்தான். அதையும் வேடன் பொருட்படுத்தவில்லை. அனாவசியமாக அர்ஜுனனிடமிருந்து அதை பிடுங்கி கொண்டு வேடன் சிரித்தான். காண்டீபத்தை இழந்த அர்ஜுனன் ஒரு நாளும் நடைபெறாத தோல்வி. சாதாரண ஒரு காட்டுவாசியிடம் தனக்கு உண்டானதைக் கண்டு திகைத்தான். பிறகு பரபரப்பாக கத்தியை எடுத்து யுத்தம் செய்தான். சங்கரன் தலையில் பட்ட கத்தி உடைந்து துண்டு துண்டாயிற்று. பிறகு கற்களை எடுத்து எறிந்து சண்டை செய்தான். அதுவும் பயன்பெறவில்லை. அதன் மேல் முஷ்டி யுத்தம் ஆரம்பித்தான். அதிலும் அர்ஜுனன் தோல்வியடைந்தான். பிறகு ஒருவரையொருவர் தாக்கி மல்யுத்தம் செய்தார்கள். வேடன் அர்ஜுனனை மார்போடு மார்பாக இருக்க கட்டி கொண்டு அவனால் ஒன்றும் செய்ய இயலாதபடி செய்தான். ஒன்றும் செய்ய முடியாதவனாகி திகைத்து போனான் அர்ஜுனன். பகவான் மகாதேவனை தியானித்தான். தியானித்த உடனே அவனுக்கு அறிவு உதயமாயிற்று. வேடன் யார் என்பது தெரிந்தது. தான் செய்த குற்றத்தை பொறுக்க வேண்டுமென்று பரமேஸ்வரனுடைய காலில் விழுந்து வேண்டினான். பொறுத்தேன் என்று சொல்லி சிரித்த பரமசிவன் அர்ஜுனனுக்கு தான் பறித்து கொண்ட காண்டீபத்தையும் மற்ற ஆயுதங்களையும் தன் கையால் திருப்பி கொடுத்து பாசுபத அஸ்திரத்தையும் வரங்களையும் தந்தான். மல்யுத்தத்தில் முக்கண்ணனால் தீண்டப்பட்டதன் பயனாக அர்ஜுனனுடைய சரீரம் எல்லாவித தோஷங்களும் நீங்கி முன்னை விட 100 மடங்கு தேஜஸ் நிறைந்து பிரகாசித்தது. நீ சொர்க்கம் போய் இந்திரனை பார் என்று அர்ஜுனனுக்கு சொல்லிவிட்டு அவன் பார்த்து கொண்டிருந்த போதே சூரியன் அஸ்தமிப்பது போல் பரமசிவன் மறைந்தான். நேரில் நான் மகாதேவனை பார்த்ததும் தீண்டியும் அனுபவித்தேன். இனி எனக்கு எந்த குறையும் இல்லை என்று அர்ஜுனன் மகிழ்ந்து பரவசமாகி நின்றான். அப்போது இந்திரனுடைய தேர்ப்பாகன் மாதளி தேருடன் வந்து நின்றான். அதில் ஏறி அர்ஜுனன் இந்திரலோகம் சென்றான். பாசுபதம் தலைப்பு முற்றிற்று. அடுத்த தலைப்பு துயரம் புதிதல்ல. அடுத்த பதிவில் பார்ப்போம். நான் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.